most விண்வெளி நாயகா out. I said get out. மேடத்துக்கு பாட்டு Silence. எல்லாரையும் கடிச்சு குதிர ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். நீங்க நல்லவரா கெட்டவரா? பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாவ. சக்திவேல் நாயக்கன் கிரிமினல் குண்டா யாக்குசா. யாக்குசான்னா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாவ. உன் பேர் என்ன? வேலு. சக்தி வேலு. நடிகர் கமல்ஹாசனுடைய பிறந்த நாளான நவம்பர் 7 அவருடைய அடுத்த படமான தக் லைஃப் படத்தோட டீசர் வெளியாச்சு. டீசரை பார்க்கும்போதே படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி அதிகரிச்சு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்திருக்கு தக் லைஃப் படத்தோட டீசர். நடிகர்களான சிலம்பரசன், அபிராமி, நாசர், வையாபுரின்னு ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கிறதோட இன்னும் நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ டீசர் மூலமா படம் 2025 ஜூன் 5 ரிலீஸ் ஆகும்னு உத்தியோகபூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நடிகர் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படம் எதிர்பார்க்கப்பட்ட அளவு வரவேற்பு பெறாத நிலையில தக் லைஃப் படத்துக்கான எதிர்பார்ப்பு உச்ச நிலையில இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட இயக்குனர் மணிரத்னத்துடன் 37 வருடங்களுக்கு பிறகு இணைகிற படமாதனால நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய சம்பவத்தை உருவாக்க இருக்குன்னு நம்பலாம். நடிகர் கமல், இயக்குனர் மணிரத்னம் இணைந்து இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில PC ஸ்ரீராம் அவர்களுடைய ஒளிப்பதிவுல உருவாக்கப்பட்ட படம் தான் நாயகன். இந்த படம் மிகப்பெரிய பிளாக்பாஸ்டர் ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தக் லைஃப் பட டீசர் ரிலீஸ் ஆனதோட இந்த படத்துக்கும் நாயகன் படத்துக்கும் சில சம்பந்தங்கள் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. உதாரணமா நாயகன் படத்துல கமல் சாருடைய பெயர் சக்திவேல், அதே மாதிரி தக் லைஃப் படத்திலையும் கமல் சாருடைய பெயர் ரங்கராயன் சக்திவேல் நாயக்கர். ஆனா நாயகன் படத்தோட கண்டினியூஷனா தக் லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னு சொன்னா நாயகன் படத்துல கமல் சாருடைய கதாபாத்திரம் கொல்லப்படுவது போல படம் முடிஞ்சிருக்கும். மறுபடியும் அதே கதாபாத்திரம் தக் லைஃப் படத்திலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க முடியாது. இருந்தாலும் 2 படங்களுமே கேங்ஸ்டர் ஸ்டோரியா இருக்கிறதால 2 படங்களுக்குள்ளேயும் ஏதாவது சம்பந்தம் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதோட நடிகர் சிலம்பரசனும் தக் லைஃப் படத்துல கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதால இது முற்றும் மாறுபட்ட கதைக்களத்தை கொண்டிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். தக் லைஃப் படத்துக்கு A.R. ரஹ்மான் இசையமைக்கிறதோட கமல்ஹாசன், மணிரத்னம், A.R. ரஹ்மான் இவங்க 3 பேரோட கூட்டணியில உருவாக்கப்படுற முதல் படமா அமைய இருக்கு. டீசரில் காட்டப்பட்ட சில காட்சிகள் நாயகன் படத்துல வந்த காட்சிகளோட ஒத்து போறதும் குறிப்பிடத்தக்கது. இது இயக்குனர் மணிரத்னத்தினுடைய ஸ்டைல் என்றும் சொல்லலாம். தக் லைஃப் படத்துக்கு மேலதிகமா உலக நாயகனுடைய மேலும் 5 படங்கள் வரவிருக்கின்றன. இந்தியன் 3 படம் டைரக்ட் OTT வெளியீடாக அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் இந்தியன் 3 திரைப்படம் இந்தியன் 2 வெளியாகி 6 மாதங்களில் திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்தியன் 2 படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால் இந்தியன் 3 படத்தில் மேலும் சில காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட இருப்பதனால் இந்தியன் 3 திரைப்படத்தின் வெளியீடு மேலும் பிந்தக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. அடுத்ததாக உலக நாயகனுடைய கல்கி 2898 AD திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியாக இருக்கின்றது. இதன் முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஆனது குறிப்பிடத்தக்க நிலையில் இத்திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசனுடைய கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டது. முதலாம் பாகத்தில் கமல் சாருடைய பகுதிகள் குறைவாக இருந்திருந்தாலும் படத்தின் வில்லனாக நடித்திருப்பார். 3ஆவதாக இயக்குனர் H. வினோத் உலகநாயகனை இயக்க இருக்கிற படம் தான் KH 233. தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் இப்போ முடிவடைந்திருக்கிற நிலையில KH 233 படத்தோட அப்டேட்ஸும் இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்குகின்ற விக்ரம் படத்தோட 2ஆம் பாகத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இயக்குனர் லோகேஷ் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட கூலி படம் எடுக்கிறதாலையும் அது முடிச்ச கையோட கைதி படத்தோட 2ஆம் பாகம் எடுக்க இருக்கிறதாலையும் விக்ரம் 2 ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தது இன்னும் 2 வருடங்களாவது தேவைப்படும். கூலி படம் 2025 மே மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறதா ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அதுக்கு அடுத்த மாதமான ஜூன் 5 தக் லைஃப் ரிலீஸ் ஆகிற காரணத்தால கூலி படத்தோட ரிலீஸ் அதுக்கு பிறகு இடம்பெற சாத்தியங்கள் நிறையவே இருக்கு. ஏனென்று சொன்னால் தக் லைஃபும் கூலியும் மிகப்பெரிய படங்களாக இருக்கிறதால தியேட்டர் அலோகேஷன் காரணமாக 2 படங்களுமே வெவ்வேறு காலப்பகுதியில் ரிலீஸ் ஆகுறதால 2 படங்களோட பிஸ்னஸும் காப்பாற்றப்படும்.